الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய ஈமானிய உணர்வு கொண்டவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய எங்களுடைய சந்திப்பில் இருக்கிறோம். எதற்காக நாம் இந்த சீராவை படிக்க வேண்டும் என்ற சில மகாசிதுகளை, இலக்குகளை நாம் சென்ற சந்திப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய சந்திப்பிலே நாம் ரசூலுல்லாஹுடைய வரலாறு பற்றிய பாடத்துக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை, எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயுடைய வயிற்றிலிருந்து திங்கட்கிழமை நாள் பிறந்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் விரிவாக இந்த வரலாறை படிக்கின்ற பொழுது இது 12வது நாளா அல்லது 11வது நாளா என்பதில் சில வித்தியாசமான கருத்துகள் இருக்கிறது. விரிவாக பேசுகின்ற பொழுது அதனையும் பேசுவார்கள். ஆகவே இந்த புத்தகத்திலே அவர் 12வது நாளை தெரிவு செய்திருக்கிறார். பெரும்பாலும் சில அறிஞர்கள் 12வது நாளைத்தான், அதாவது 12ஆம் திகதி என்று கூட நாம் சொல்லலாம், அல்லது 12வது புரை என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே அதில் சிறிய ஒரு ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர் மத்தியில் ஒரு முரண்பாடு இருப்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். எதற்காக சொல்கிறோம் என்றால், சில போது நம்மில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12வது நாள் தான் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் சில இடங்களில் சில புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது அது நமக்கு பிழையாக தோணலாம். எனவே பல அறிஞர்கள் இந்த நாளினுடைய விடயத்திலே பல கருத்துக்களை கொண்டிருந்தாலும் 12வது நாளை சில அறிஞர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை முன்னிட்டு சில முக்கியமான விடயங்கள் நடைபெற்றது. உதாரணமாக சொல்வார்கள், பல வருடக்கணக்காக எரிந்து கொண்டிருந்த மஜூசிகளினுடைய நெருப்பு அணைந்தது. அதே போன்று அதாவது சில வணக்கஸ்தலங்களுடைய பெரும் தூண்கள் எல்லாம் விழ ஆரம்பித்தது என்று பல கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் ஆசிரியர் சொல்கிறார், லம் யஸ்புத் அன் ظهر شيء من الآيات لآمنة حين ولدت رسول الله صلى الله عليه وسلم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது ஏதாவது ஒரு விடயம் அல்லது ஆச்சரியமான சில விடயங்கள் நடந்ததாக சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸிலும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அழகாக ஆசிரியர் சொல்கிறார். ஆகவே சில புத்தகங்களில் சொல்லப்பட்டவாறு இந்த பல வருட காலங்களாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு, அதே போன்று சில தூண்கள் விழுந்ததாகவும் பல அத்தாட்சிகளை சொல்கிறார்கள். அது எதுவுமே ஆதாரபூர்வமானதல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரலாறு என்று வரும் பொழுது பெரும்பாலும் அதிலே பல விடயங்கள் புகுத்தப்பட்டிருக்கும். வரலாறு தானே. ஆகவே அந்த விடயத்திலே நாம் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அதை நாம் அதிகமாக விமர்சிக்க வேண்டிய தேவைப்பாடும் இல்லை. வரலாறு சொல்பவர்கள் விரும்பியவாறு வரலாறு சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு என்று வருகின்ற பொழுது மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை உறுதியாக அல் இல்ம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நம்பிக்கையானதும் பலமானதும் உறுதியானதும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை அழகாக எத்தி வைப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்திகளை, அதாவது நபியவர்கள் பிறக்கின்ற பொழுது இப்படியான அத்தாட்சிகள் நடைபெற்றது என்கின்ற செய்தியை இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சீரத்து நபவியா என்று சொல்லப்படுகின்ற நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லப்படுகின்ற புத்தகத்திலே பதிவு செய்துவிட்டு அவர் சொல்கிறார், ஹதா ஹதீஸுன் முன்கருன் கரீபுன், இந்த செய்தி அபூர்வமான மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் என்பதை சொல்கிறார். இமாம் தஹபி, சிலர் சொல்வார்கள் இமாம் தஹபி அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி முடித்துக் கொள்வார்கள்.
ஆனால் இமாம் தஹபி அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்ததே இந்த செய்திகள் ஆதாரம் அற்றவை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. என் ஆசிரியர் சொல்கிறார், இமாம் தஹபி அவருடைய புத்தகத்திலே இதனை பதிவு செய்துவிட்டு சொல்கிறார், இது ஹதீஸுன் கரீபுன் முன்கர், இது மறுக்கப்பட வேண்டிய ஒரு ஆச்சரியமான அபூர்வமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதாவது பொதுவாக ஹதீஸினுடைய புழக்க பாஷையிலே முன்கர் என்று சொல்லியிருக்கிறது, கரீப் என்று சொல்லியிருக்கிறது. நான் அதனுடைய மொழிபெயர்ப்பை தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த ஒரு ஹதீஸை முன்கர் என்று பெயரிடுவதாக இருந்தால், கரீப் என்று பெயரிடுவதாக இருந்தால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அது ஒரு பலவீனமான ஒரு தரத்துக்கே அது கொண்டு போய் சேர்க்கிறது. பல அடிப்படைகளை வைத்து தான் அதனை ஹதீஸ் முன்கர் கரீப் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு நான் அதனுடைய வெளிப்படையான ஒரு அர்த்தத்தையே கூறியிருக்கிறேன். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 7வது நாள் அவருடைய அப்பாவாகிய அப்துல் முத்தலிப் அவருக்கு ஹத்னா செய்கிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அவருக்கு பெயர் வைத்து ஹத்னாவையும் செய்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 7வது நாள். அதற்கு பின்னால் அவர்களுடைய தாயார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நாட்கள் பால் ஊட்டுகிறார்கள். ஆனால் அந்த 3 நாள் செல்ல செல்ல அவர்கள் உணர்கிறார்கள், தன்னிடத்திலே அதிகமான பால் இல்லாததாக அவர்கள் உணர்ந்த பொழுது சுவைபா என்று சொல்லப்படுகின்ற மௌலா அபி லஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணை அழைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுமாறு அவர்கள் வேண்டப்படுகிறார்கள். அதாவது சுவைபா என்று சொல்லப்படுகின்ற பெண் அப்பொழுது மஸ்ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற பெயரிடப்பட்ட அவர்களுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த தாய் அழைக்கப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுமாறு வேண்டப்படுகிறார்கள். காரணம், ஆமினா அம்மையார் தன்னிடம் அதிகமான பால் இல்லாததை உணர்ந்த பொழுது சுவைபா அழைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுகிறார்கள். சுவைபாவை பொறுத்தவரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுவதற்கு முன்னால் ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பால் ஊட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம், வரலாறு நூலாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இருவருமே அஹவைனி லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினர் ரதாஅதி, பால்குடி சகோதரர்களாக இருவருமே மாறிவிடுகிறார்கள். எங்களுடைய இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், பால்குடி சகோதரர்கள் என்றிருப்பார்கள். ஆகவே இந்த சுவைபா அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்கு முன்னால் ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பாலூட்டியிருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாலூட்டியதன் காரணமாக இருவருமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே போன்றுதான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பாடம் தொடர்ந்து கொண்டு செல்கிறது. இதுதான் எங்களுடைய இன்றைய பாடத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஆகவே இவைகளை நாம் பதிவு செய்து கொள்வோம். அதிகமான இன்னும் நாம் தேடல்களை கூட்டலாம். எப்படி ஜிவாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் என்று தனியாக பேசியிருப்பார்கள், விரிவாக பேசியிருப்பார்கள். இவைகளை நாம் தேடலாம், பார்க்கலாம். இது எங்களுக்கு தேடலுக்கான ஒரு வழிகாட்டலே தவிர இது பெரிய ஒரு பாடம் அல்ல. தேடலுக்கான வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான அம்சங்கள் சுருக்கமாக சொல்லப்படுகின்ற பொழுது அவைகளை நாம் விரிவாக வாசிக்கலாம். எங்களுடைய வாசிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும், தேடல்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறை படித்து அதன் மூலமாக பிரயோசனம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.